ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேன்ஸ் கிச்சன் 2.0. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான, ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு மட்டும் இல்லைங்க, விநாயகருக்கே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ரெசிபி. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வச்சு படைக்கிற கம்பு கொழுக்கட்டை தான். எல்லா சிறுதானியங்கள் மாதிரியும் கம்புலேயுமே எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, கம்பு நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா குடல் புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பு வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். கம்பு அடை, கம்பு தோசை, கம்பு களி, கம்பு கூழ்னு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கம்பு வச்சு கம்பு கொழுக்கட்டை பண்ணுறோம். கம்பில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லை, நம்ம அடிக்கடி கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். வாங்க இன்றைக்கி கம்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேன்ஸ் கிச்சன் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: கம்பு மாவு இந்த கப் அளவில் 3 கப் எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் துருகி வச்சுருக்கேன். மாவு அளந்த கப்லேயே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை. ஒரு 5-6 ஏலக்காய் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் நட்ஸ்க்கு பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே ஆப்ஷனல் தான். பட் இதை போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க கம்பு மாவை அடுப்பில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா சூடாச்சுனாலே நல்லா வாசனை வந்துடும். மாவு நல்லா வறுபட்டதும் வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம மாவு வெந்நீரில் பிசைய போகிறோம். ஸோ நம்ம மாவு வறுத்துட்ருக்கப்பவே 2 கப் தண்ணி எடுத்து அதை சூடு பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மாவோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை உப்பு சேர்த்தா போதும். நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு சூடாக இருக்கும், அதனால் கையில் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு மாவை சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மாவை ரொம்ப அழுத்தி பிசையாமல் ஜஸ்ட் கிளறி மட்டும் விடுங்க போதும். இது கிளறதுக்கு நமக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். மாவோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் கூடவோ கம்மியோ ஆகலாம். ஆக்சுவல் பதம் என்னென்னா, தண்ணி ஊற்றி நம்ம கிளறிட்டு இருக்கப்போ மாவு ஃபுல்லாக ஈரப்பதம் வந்தால் மட்டும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா ஈரமாக இருக்குது மாவு. இந்த டைமில் நீங்கள் கை பொறுக்கிற சூடு வரப்போ கையை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவு ஃபுல்லாக ஈரப்பதம் ஆனதும் மாவை லைட்டாக பிடிச்சிட்டு மறுபடியும் உதிர்த்திங்கன்னா உதிர்ந்துடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு மாவு கூட ஏலக்காவும் தேங்காயும் சேர்த்து நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் சேர்ந்துட்டு மாவு அப்படியே கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். தேங்காய் கலந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் போட்டு கலரிக்கலாம். கடைசியாக இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். ஒருவேளை நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறப்போ அதிகமாக எதுவும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் மாவு கூட சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. கூடவே நம்ம இட்லி பானையில் வச்ச தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போது இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிடி கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சிடலாம். நமக்கு எல்லா பிடி கொழுக்கட்டையும் வைக்கிறதுக்கு ஒரு தட்டே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு தட்டு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. மாவு பிசைகிறப்போ நீங்கள் லைட்டாக நெய் கூட விட்டு பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ மாவு பிடிச்சி வைக்கிறப்போ லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு இல்லை நெய் தடவிட்டு ஒன்று ஒன்றா பிடிச்சி வைங்க. எண்ணெய் நெய்க்கு பதிலாக தண்ணி கூட நம்ம தொட்டு பிடிச்சி வைக்கலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் பிடிச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடி 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒன்று மேலே ஒன்று வைக்கிறதுனால ஒட்டுமோலாம் உங்களுக்கு டவுட் வேண்டாம், கண்டிப்பாக ஒட்டாமல் தான் வரும். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வாங்க ரெடி ஆகிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு விரலால் லைட்டாக தொட்டு பாருங்கள். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும். கூடவே கொழுக்கட்டை அதோட டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும், நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ இது கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இட்லி தட்டிலேருந்து சூடாக எடுத்து எல்லாேருக்கும் பரிமாற வேண்டியது தான். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒன்று மேலே ஒன்று வச்சதுனால இது ஒட்டிலாம் வரல, எல்லாமே ஈஸியாக பிரித்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம கொழுக்கட்டை ரெசிபி ரொம்ப சுவையாக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 3 மெயின் இன்க்ரீடியன்ட் தான் தேவை: கம்பு மாவு, சர்க்கரை அண்ட் தேங்காய், ஏலக்காய் நம்ம ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறது, நட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது தான். இந்த 3 பொருள் இருந்தாலே ஈஸியாக அந்த ரெசிப்பியை பண்ணிடலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியை நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு கேன்ஸ் கிச்சன் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.